ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஹோட்டலுக்கு எல்லாரும் சாப்பிட போறாங்க. அங்கே போய் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் அவங்கள கிராஸ் பண்ணி நிலாவுடைய அம்மா, அப்பா, அண்ணி, அண்ணே எல்லாரும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. இதை இவங்க கவனிக்கலை. சாப்பிட்டு முடித்ததும் அதே ரெஸ்டாரண்ட்டில் டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரியே அங்கே உள்ளவங்கெல்லாம் பாட்டு மாதிரி போட்டுவிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இரவு பொழுதில் சேரன், பாண்டியன், பல்லவன், நிலா, சோழன் எல்லாரும் வந்து உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்த்து அந்த டான்ஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சேரன் சொல்கிறாரு, டேய் போய் ஆடுறா பல்லவா அப்படிங்கிறாப்புல. இல்லைண்ணே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. டேய் அன்னிக்காக ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணி சொன்னதுக்கப்புறம் நிலா சொன்னதுக்கப்புறம் போய் சரி ஆடுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டான்ஸ் ஆடுறாரு. அவர் ஆடவும் சோழனும் போய் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. சோழனும் பல்லவனும் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு சேரன் சொல்கிறாரு, டான்ஸு சூப்பராக ஆடுறாங்கப்பா, நான் இதுவரையிலும் இவங்க டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆமாண்ணா நல்லாவே ஆடுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. பாண்டியன் சொல்கிறாரு, டான்ஸ்னால் ரெண்டு பேருமே சூப்பராக ஆடுவாங்க நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த டான்ஸை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நிலாவுடைய அம்மா, அப்பா, அண்ணி, அண்ணே எல்லாரும் அங்கே வர நிலாவை பார்த்ததும் அந்த குடும்பமே ஷாக்காகுது. ஏன்னா வந்து நிலா வந்து இவங்களோட உட்காந்துருக்காங்க, சேரன் பாண்டியனோட உட்காந்துருக்காங்க. அதை பார்த்ததும் தேனுக்கு அப்படியே மிளகாய் அப்புன மாதிரி இருக்குது. எவ்வளவு தைரியம் ஒரு ஆம்பளைய பக்கத்தில் போய் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பயே வந்து அந்த இடத்துல கேட்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து முடியலை. ஏன்னா ஆளுகள்லாம் இருக்கையில் நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்து நிலாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பேசினோம்னா பிரச்சனை பெருசாக போகும் அப்படின்ட்டு அவங்களும் அமைதியாக இருந்துறாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க டான்ஸை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தாசுக்கு எவ்வளவு திமிரு, நம்மளை கண்டும் காணாத மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி சந்தோஷமாக படுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் பக்கத்தில் போய் சொல்கிறாரு, பாட்டை மாற்றி போடுங்க, சோக பாட்டை போடுங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் சோகப்பாட்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சேரன் கேட்குறாரு, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, எதுக்கு இப்போ போய் சோகப்பாட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதானே எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் வந்து ஆடிக்கிட்டு இருக்கையில் தாசு வேணும்னே கீழே கிடந்த ஒரு டப்பா மாதிரி இருக்குது, அதை காலில் எத்தி அவர் காலில் படுற மாதிரி, அதாவது டான்ஸ் ஆட விடாமல் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. டக்குன்னு தடுமாறி விழுக போகிறாரு. அப்போ சேரன் வந்து சோழா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடிக்கிறாரு. என்னடா ஆச்சு, நல்லா தாண்டா ஆடிக்கிட்டு இருந்த, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றும் திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் தாஸ் வராரு. ஏண்டா உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கால் வைக்கவே அருகதை கிடையாது, இங்கே வந்து டான்ஸ் வேறு ஆறீங்களா டான்ஸு அப்படின்னு சொல்லவும், நீ யார்டா அதை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து தாசுடைய சட்டையை பிடிக்க, அதை பார்த்த மனோகரன் வந்து டேய் அவன் மேலே கையேறா, அவன் மேலே கை வைக்க உனக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் வந்து சத்தம் போடுறாரு. அவன் யாருன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாரு. கேட்கவும், நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்னங்க, என் தம்பி டான்ஸ் ஆடிக்கிறதுக்கெல்லாம் அவன் எப்படி வந்து எத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் நிலா எந்திரிச்சு வர்றாங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் போக வேண்டியதானே, அதை விட்டுவிட்டு அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத வந்து கெடுத்ததும் இல்லாமல் இப்போ வந்து அனாவசியமாக நீங்கள் தான் பேசுனீங்க, உங்கள் மையன்தான் பேசினாரு, அதுக்கப்புறம் தானே இங்கே உள்ளவங்க அடிக்க வந்தாங்க, அதை கேட்காம நீங்கள் வாட்டுக்க பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தேனை அங்கேருந்து வர்றாங்க. ஏண்டி எப்படி இத்தனை ஆம்பளைகளுக்கு முன்னாடி வந்து நிமிந்து தலை நிமிந்து பேசுகிற, 4 ஆம்பளைகளோட உட்காந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க, நீ வந்து இந்த இடத்துல வந்து பேசுறியாக்கும் பேச்சு அப்படின்ட்டு, உன்னை பார்க்கவே எங்களுக்கு கேவலமாக இருக்குடி, இப்படி ஆயிட்டேடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா முன்னான்னு நிலாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க தேனு. சோழனுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருது. இனிமே வந்து நிலாவை பற்றி ஏதாவது பேசுனீங்க நடக்கிற கதையே வேறு அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணுவ அப்படின்ட்டு தாசை அடிக்க போகிறாரு. அப்போ சேரன் சொல்கிறாரு, அவன் மேலே கை வச்சேங்க நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சேரனுக்கு அவங்க யாருன்றது சத்தியமாக தெரியலை. அப்போ சோழன் சொல்கிறாரு, நிலா மேலே கை வச்சிங்கன்னா நடக்கிற கதையே வேறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலே வந்து, ஏண்டா அவளை நான் அடிப்பேன் உதப்பேன், அதை கேட்க நீ யார்டா அப்படின்னவும், அவளை கட்டின புருஷன் அப்படின்னு சொல்கிறாப்புல. மதி பொண்ணு கயல் வந்து, ஏன் அத்தை எல்லாரும் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது விவரம் தெரியாமல் கேட்குது. அத்தை நிலாத்த அப்படிங்குது. இங்கே பாரு, அவள் உனக்கு அத்தையும் இல்லை, அவள் உன் அத்தை எப்பயோ செத்து போயிட்டா, அவளை இனிமேல் நீ அத்தைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா, இந்த இடத்துல இருந்தால் நமக்கு தாங்க பிரச்சனை, வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சேரன் கேட்குறாரு, யார் இவங்க அப்படின்னு சொல்லவும், இதுதான் நிலாவுடைய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயமே புரியுது. ஓ அதான் இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட சாரி கேட்குறாங்க. தெரியாமல் ஏதோ உங்கள் அப்பா அம்மானு தெரியாமல் நான் பேசிட்டப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா
நானே அத ஃபீல் பண்ணலண்ணா. நீங்க இத விட இன்னும் நல்லா பேசியிருக்கணும்ண்ணா. வாங்கண்ணா, இதுக்கு போய் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க நிலா.